ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் PKN கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க எல்லாருமே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டில் நான் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபினிஷ் பண்ண இடத்துல இருந்து நான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சை பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டிச்சையும் மறுபடியும் அதுக்கு அடுத்த சைட்லேருந்து ஒரு ஸ்டிச்சையும் கொடுத்துட்டே கிராஸாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே இந்த லைன் பூராவுமே நான் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ரிவர்ஸ்ல இருந்து நம்ம ஜிக்ஜாக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டிச்சிங்கு, அந்த ஜிக்ஜாக்ல இருக்கிற கேப்ல இருந்து மறுபடியும் நான் கிராஸாக இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சை ரிவர்ஸ்ல இருந்து மறுபடியும் டபுள் செயின் வர மாதிரி கொடுத்துட்டே வரேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் இந்த அவுட்லைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்க, இந்த மாதிரி அந்த கேப்ல எல்லாத்துலேயுமே நான் மறுபடியும் ரிவர்ஸ்ல இருந்து ஜிக்ஜாக்கா ஸ்டிச்சு கொடுத்துட்டே வந்துடுறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த சைட்ல இருந்து ஒரு 1 லைன் செயின் ஸ்டிச்சையும் அதுக்கு அடுத்து ஆப்போசிட் லைன்லேருந்து பார்டர் லைன் கொடுக்குற மாதிரி நான் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதனுடைய லுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு லேஸ் வச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ளவர் டிசைன்ஸை அங்கங்கே வரைஞ்சி நெக் பூராவுமே வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு அவுட்லைனு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நான் 2 லைனாக கொடுத்து இந்த ஃப்ளவர் டிசைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேப் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த ஃப்ளவர் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். நான் லீஃப் டிசைனை ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருந்து நீங்கள் எடுத்துட்டு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லாக் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போய் நடுவில் வந்து கேப் விடுற மாதிரியே நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லீஃப் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 சைடு கொடுத்துட்டு நீங்கள் எண்ணாட் போட்டுட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஆப்போசிட்லேருந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்குமே கரெக்டாக அமையும். இப்போ இந்த சைடு வந்து எண்ணாட் போட்டுட்டேன் இல்லையா, இதுக்கு அடுத்து ஆப்போசிட்ல இருந்து மறுபடியும் அந்த சைடு எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து நான் அந்த சைடையும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதே மாதிரியே கீழே இருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே பண்ணி நான் எல்லா லீஃபையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கு அப்புறமா கீழே வந்து இருக்கிற அந்த ஃப்ளவரை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லீஃப் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இதே மாதிரியே நான் 2 லைன் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சை கொடுத்துட்டு லீஃப் டிசைனை எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். நடுவில் கேப் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க லீஃப் டிசைனுக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ளவருக்குள்ளே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் அந்த அவுட்லைன் ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டுமே நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவுட்லைன் மட்டும் ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா சிக்கு விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த அவுட்லைன் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற கேப்பில் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரியே ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே நெக்கில் இருக்கிற டிசைனில் எல்லாத்துலேயுமே நான்
ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்கிற கேப்பில் வந்து நான் ஜர்தோசியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை கீழே லைட்டாக கொஞ்சம் டைட்டாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், எந்த இடத்துல நான் நீடில் வைக்கிறேனோ அதே இடத்துல மறுபடியும் நீடில் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக வந்துடும். இது முடிச்சதுக்கப்புறமா அந்த நடுவில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அந்த லீஃப் டிசைனுக்கும் எல்லா இடத்துலையுமே நான் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய அவுட்லுக் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் த்ரெட்லேயே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். இதனுடைய ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பேக் நெக்கில் எல்லா இடத்துலையுமே நான் லீஃப் டிசைனை வரைஞ்சி அதே மாதிரியே ஸ்டோனு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.